வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ வேர் இஸ் ட்ராஷ்? ஸோ இதையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காரு. ஐ மீன் நம்ம சக்குரா எங்கே? ஸோ சக்குராவை நான் ட்ராஷ்னு சொல்கிறது சில விஷயங்களுக்காக தான். ஐ மீன் அவங்க பவர் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் தான். பட் சில விஷயங்கள் நம்ம நருட்டோக்கு அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஸோ அதனால தான் நான் நம்ம சக்குரா ட்ராஷ்னு சொல்கிறேன். ஸோ சக்குரா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஐ மீன் நம்ம ஹோல் நருட்டோ கம்யூனிட்டிலே யாராவது நம்ம சக்குரா ஃபேனாக இருந்தீங்கன்னா, லைக் நீங்கள் சீரியஸாக நருட்டோ திருப்பி பார்க்கணும். ஸோ எஸ், நம்ம நருட்டோ யங்கர் ஏஜஸ் நீங்கள் திருப்பி பார்க்கணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்ம சக்குரா இந்த எதுக்காக நம்ம நருட்டோ கம்யூனிட்டி வந்து ட்ராஷ்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோவில் சில ஒரு மோசமான கேரக்டர்ஸ் பார்க்க முடியும். அண்ட் நம்ம நருட்டோவில் சில ஒரு ஒர்ஸ்டான கேரக்டர்ஸ் பார்க்க முடியும். அண்ட் நம்ம நருட்டோக்கு நம்ம யங்கேஜ்லேருந்து ஒரு ஆர்ஃபனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சக்குரா நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். நம்ம சாஸ்கேட்டை கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லாதனால இந்த அளவுக்கு வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம நருட்டோ பற்றி ஐ மீன் ஒரு ஆர்ஃபனை பற்றி இன்னொரு ஆர்ஃபன், ஐ மீன் நம்ம சாஸ்கே அப்போ ஆர்ஃபன் தான் அவங்க. ஐ மீன் நம்ம உச்சியா கிளான் மேசக்கர் நடந்துச்சுல, ஸோ அதுக்கப்புறம் தான் இதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்ஃபனை பற்றி இன்னொரு ஆர்ஃபன்ட்டு தப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த எபிசோட் ஏர் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்ம சக்குரா ட்ராஷ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் மெயினான ஒரு ரீசன் கூட. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம சக்குரா உண்மையாகவே ட்ராஷாக இல்லை அந்த அளவுக்கு ரிடீம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், உண்மையாக நம்ம சக்குராவை இப்போ நம்ம ட்ராஷ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம நருட்டோ, நம்ம ஹினாட்டா அந்த 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்ததுக்கான காரணமே நம்ம சக்குரா தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நம்ம சக்குரா நம்ம ஒரு ஏஜ், ஐ மீன் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்ம நருட்டோ ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் கூட பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷீ ரிடீம்டு ஹர் செல்ஃப் ஃப்ரம் த ட்ராஷ்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் யங் ஏஜில் நிறைய பேர் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம சக்குராவும் அதே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்குரா கிட்டத்தட்ட நம்ம யங் ஏஜில் ரொம்ப அதுவும் எப்படின்னா நம்ம சாஸ்கே மேலே அவங்க ரொம்ப ஒரு லவ் பண்ணும்போது, இல்லை ரொம்ப ஒரு எப்படி ஒரு அப்சஷன் இருந்தபோது அவங்க நம்ம நருட்டோவை ரொம்ப ஒரு மட்டமாக ட்ரீட் பண்ணாங்க. அண்டு மற்ற மாதிரி நம்ம நருட்டோவை, ஐ மீன் நம்ம நருட்டோ லாஸ்ட் மூவியில் கூட பார்த்துக்கலாம். நம்ம ஹினாட்டாக்கு ஹினாட்டா கன்ஃபஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹினாட்டா நம்ம அந்த ஒரு ஸ்வெட்டரை நிட் பண்ணி நம்ம நருட்டோ கொடுக்குன்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம சக்குரா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சக்குரா லிட்டரலி ஒரு ட்ராஷ் கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் சின்ன வயசில் ஓகே ட்ராஷ் தான். பட் கொஞ்சம் பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் ரெடீம் பண்ணிட்டாங்க கூட சொல்லுவேன். அண்ட் ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்குரோட பவர்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பவர் லெவல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் லெவல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மெடிக்கல் நிஞ்சுட்ஸில் செம்மையான ஒரு கேரக்டர். அண்ட் ஆல்சோ ஒரு ரா ஸ்ட்ரென்த்துமே அதிகம் தான். ஸோ நீங்கள் சிம்பிளாக பார்க்கும்போது நம்ம பொருட்டில் கூட அவங்க ஃபைட் பண்ணும்போது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்ன்ட்டு. அண்ட் லிட்ரலி அவங்க ஒரு சுனாடே மாதிரி இப்போ மாறிட்டாங்க. ஸோ சுனாடே ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் சுனாடே அதுக்கு நீங்கள் சுனாடே நம்ம ட்ராஷன் சொல்ல மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்குரா ரிடீம்டு ஹர் செல்ஃப். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஹர், பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. ஐ மீன் நம்ம கொடுக்கக்கூடாது, பட் நம்ம நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா இப்போதைக்கு அவங்க பெட்டர் தான் நினைப்பாங்க. எல்லாருமே பொருட்டோவில் நம்ம சக்குரா கொண்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சக்குரா இப்போதைக்கு ஒரு ட்ராஷ் கேரக்டர் கிடையாது. ஓகே, இப்போ மெயின் கொஷினுக்கு வருவோம். சக்குரா எங்கே நம்ம பொருட்டோவில்? ஸோ நம்ம சக்குரா அது எங்கன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்கள இன்னும் டைம் ஸ்கிப் மங்கால காட்டல. பிகாஸ் நம்ம ஈனோவை கூட காட்டினாங்க, பட் அவர் காட்டல நம்ம சக்குரா எங்கன்னே. நம்ம சக்குரா எங்கன்னு சொல்லி நம்ம சாரதா கூட தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் நம்ம சக்குரா மேபி நம்ம நருட்டோவை தேடி போயிருக்காங்களா, இல்லை நம்ம சாஸ்கேவை தேடி போயிருக்காங்களா எனக்கு சொல்லி தரல. பட் ஐ திங்க் நம்ம சக்குரா இன்னும் நம்ம டைம் ஸ்கிப்பில் நம்ம கிஷிமோட்டோ காட்டாததுக்கு ஒரு மெயின் ரீசன் கூட இருக்கலாம். ஐ திங்க் நம்ம சக்குரா சுனாடே கொண்டு வர போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லெஜெண்டரி சானின்ஸில் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரோச்சிமாரு அண்ட் நம்ம சுனாடே. ஸோ சுனாடே திருப்பி வந்தால் கண்டிப்பாக வில்லேஜ்க்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷிகமாருக்கு கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் இல்லை கொஞ்சம் ஒர்க்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சுனாடேவை தேடி கூட போயிருக்கலாம், இல்லை நம்ம சாஸ்கேவை தேடி போயிருக்கலாம். எப்படி கூட நம்ம சாஸ்கேவை தேடி போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் நம்ம பொருட்டோ திருப்பி நம்ம சக்குராக்கு இந்த ரியாலிட்டி சேஞ்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பொருட்டோ, பட் அவங்களுக்கு நம்ம சாஸ்கே தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லி அது தெரிய சான்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஹோல் கான்செப்டில் பார்க்கும்போது நம்ம சக்குரா இப்போதைக்கு எங்கன்னு சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது. பட் நான் ப்ரெடிக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருமே ப்ரோ நீங்கள் சொன்னது நடக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். தவிர நான் கிஷிமோட்டோ கிடையாது கைஸ், நான் கதை எழுதலை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் கதை எழுதுனா வேறு மாதிரி எழுதியிருப்பேன். நேரம் நம்ம
பொருட்டோக்கு இன்னும் அதிக பவர்ஸ் கொடுத்து நம்ம நருட்டோவை திருப்பி வந்து பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஹோல் ஸ்டோரி கிஷிமோட்டோ தான் எழுதிட்டு இருக்காரு. நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வச்சு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள் வந்து கேட்கலாம். இன்னும் அவர் ஏன் நம்ம இந்த கேரக்டர்ஸ்லாம் காட்டல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் சக்குரா வந்து காட்டல நம்ம பொருட்டோ டைம் ஸ்கிப்பில். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஏன் காட்டலன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவர் வந்து அந்த ஃபுல் ஃபோக்கஸ்மே நம்ம நியூ ஜென்னில் தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. எஸ், ஃபுல்லாகவே வந்து நம்ம புது ஜென்ரேஷன் தான் கொடுத்துட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாரதா அண்ட் எல்லாருக்குமே தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சக்குராவை காட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க வந்து ஒரு கிட்டன் ஒரு வில்லேஜோட ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலோட டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து காட்டணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். பட் அதை வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காரு. ஸோ ஐ திங்க் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நம்ம கிஷிமோட்டோ அடுத்தடுத்த ஒரு மங்கா சீரீஸில் வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சக்குரா என்ன தான் வந்து நம்ம எல்லாருமே ட்ராக் கேரக்டர்னு சொன்னாலுமே லைக் இப்போதைக்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் தான். எஸ், நம்ம ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மெடிக்கல் இன்ஜிட்ஸ் இருக்குது, ஒரு ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஹீலிங் பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீப்புளுக்கு. ஒரு வார் டைமில் நீங்கள் எந்த இதுக்கு பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரா ஸ்ட்ரென்த் அது வந்து ரா ஸ்ட்ரென்த் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிகெஸ்ட் பவர் தான். பட் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சக்குரா வந்து ஒரு ஓட்சுஸ்கி கூட ஃபைட் பண்ண வந்தாங்கன்னா, ஓட்சுஸ்கி வந்து நம்ம சக்குரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பிகாஸ் நம்ம நருட்டோ சாஸ்கே இந்த அளவுக்கு வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புளாலே வந்து நம்ம ஓட்சுஸ்கி கூட வந்து ஃபைட் பண்ண முடியல. ஸோ நம்ம சக்குரா வந்து நம்ம ஓட்சுஸ்கி கூட வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஹீலிங் பவர்ஸ் இருக்கிறனால ஒரு மிகப்பெரிய வார் வரும்போது ஐ திங்க் நம்ம சக்குரா வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை எப்படி நம்ம கிஷிமோட்டோ வந்து கொண்டு போகிறான்னு தெரில. ஆனால் நம்ம சக்குரா வந்து ப்ரோ நம்ம சாஸ்கே வந்து ட்ரீ ஆகிட்டாரு. நம்ம ஹினாட்டா நம்ம நருட்டோ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பிரிசனில் இருக்காங்க, டிமென்ஷியல் பிரிசனில் இருக்காங்க. ஸோ நம்ம சக்குராவுமே வந்து வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சக்குரா வந்து இது வரைக்கும் எங்கேயும் மாட்டல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிஷிமோட்டோ மாட்டணும் இல்லை வந்து நம்ம சக்குரா எங்கேயாவது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது கதையில் வந்து சேஞ்ச் பண்ணுவார். பட் ஐ திங்க் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ நம்ம சக்குரா வந்து இன்னும் அந்த கேரக்டராக நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மாட்டாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சொல்லி நமக்கு தெரில. ஸோ நான் பார்த்த வரைக்கும் மேபி நம்ம சக்குராவுக்கு வந்து இந்த ரோல் இருக்கிறனால ஐ திங்க் அவங்க மோஸ்ட்லி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கணும். ஐ மீன் நம்ம வார்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷிக்கமாரு கோவில் வந்து எப்படியும் அவங்களை வந்து கன்சல்ட் பண்ணுவார் நம்ம ஷிக்கமாரு. பிகாஸ் அவங்க தான் வந்து நம்ம ஹெல்த்தில் வந்து அந்த ஒரு விஷயத்தோட ஒரு லீடர் கூட சொல்லலாம். எஸ், நம்ம ஹெல்த் அண்ட் எல்லாத்தோட விஷயத்தோட லீடர், ஐ மீன் நம்ம வில்லேஜோட லீடர் கூட சொல்லலாம். இல்லை ஒரு மிகப்பெரிய டாக்டர் கூட வச்சுக்கணும் நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாருக்கு போகிறதுனா நம்ம இவங்களை வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம சக்குரா வந்து செம்மையாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், ஸோ சான்ஸ் இருக்குது. பிகாஸ் லைக் நான் சொன்ன வரைக்கும் சாரதாவில் ஹீலிங் பவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல. பட் நம்ம சக்குராவுக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு டிசைர் இருந்துச்சு. ஸோ நம்ம நருட்டோ சாஸ்கே நம்ம டீம் 7ல் நான் மட்டும்தான் வீக்கஸ்ட்டாக இருக்கேன், நான் ஃபைனலி கேட்ச் அப் டு தம் சொல்லும் போது தான் நம்ம நருட்டோ சாஸ்கே ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்தாங்க. ஐ மீன் நம்ம காட் லெவலில் இருந்தாங்க. பட் நம்ம ஒரு மற்ற கேரக்டர்ஸில் நம்ம ஹினாட்டா கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஹினாட்டா வந்து ஆல்ரெடி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் தான். பியாகான் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் தான். பட் நம்ம மற்ற கேரக்டர்ஸ் நம்ம கீபாவோ இல்லை நம்ம வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சக்குரா வந்து ஒரு டீசெண்டான பவர் லெவலில் தான் இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் நம்ம சக்குரா இப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்கிட்டயுமே கிடையாது. பட் ஐ திங்க் நம்ம சுனாடே வந்து கொண்டு ஐ மீன் மீட் பண்ண போயிருக்கலாம். சுனாடே வந்து திருப்பி நம்ம வில்லேஜ் கொண்டு வர போயிருக்கலாம். இல்லைனா நம்ம சாஸ்கேவை தேடி போயிருக்கலாம். இல்லைனா நம்ம நருட்டோ தேடி கூட போயிருக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பட் நம்ம பொருட்டில் ஒரு ஃபியூச்சராக ஒரு வார் வருதுன்னா ஐ திங்க் நம்ம சக்குராவோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டராக கூட இருக்கும். ஐ திங்க் நம்ம பொருட்களையும் நம்ம வார் வந்தால் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கிறது நம்ம இந்த சக்குரா கேரக்டராக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து இப்போதைக்கு ஹீலிங் ஜுட்ஸு பவர்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ், நம்ம நருட்டோவில் பண்ண முடியும். பட் நம்ம நருட்டோ இப்போதைக்கு இல்லையே, பிரிசனில் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சக்குரா மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஹெல்ப்ஃபுல். அண்ட் நம்ம ஷிக்கமாருக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷிக்கமாரு வந்து அந்த 8th ஹோக்காகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க இதை வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து காட்டக்கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ், இப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலி மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் வந்து சில பேர் கொஞ்சம் அஃபெண்ட் ஆகும். சக்குரா வந்து ஒரு ட்ராஷா இல்லை ப்ரோ, அவங்க வந்து முன்னாடி இருந்தாங்க பட் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, ஒன்ஸ் ஏ ட்ராஷ் ஆல்வேஸ் ஏ ட்ராஷ். நான் வந்து ஓஜி நருட்டோ ஃபேன். ஸோ நான் வந்து அவங்கள ரெடீம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையுமே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.
லைக் ரொம்ப ஃபைட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம சக்குரா வந்து நிறைய பேர் ட்ராஷ்ன்னு சொல்கிறது வந்து இப்பயுமே ட்ராஷ்ன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நினைக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் திஸ் ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் ஃப்ரெண்ட்.